கைஸ் இந்த வீடியோவில் நம்ம சிஎஸ்கேயோட ஸ்குவாட் ப்ரிவியூ தான் பார்க்க போகிறோம். இது உங்கள் நார்மலான ப்ரிவியூ வீடியோ மாதிரி இருக்காது. ஜென்ரலாக நம்ம டெய்லியும் பேசிகிட்டு இருக்கோம். ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, யார் பிரச்சனை, என்ன பிரச்சனைன்னு எல்லாமே பேசியாச்சு. ஸ்ட்ரைட்டாகவே டேரெக்டாக பிளேயிங் டூல் எப்படி இருக்க போகுது, பாசிட்டிவ்ஸ் என்ன, நெகட்டிவ்ஸ் என்ன, யாருக்கு என்ன வீக்னஸ், என்னென்னலாம் எதிர்பார்க்கலாம், என்ன பிரச்சனைகள் சந்திக்கலான்ற மாதிரி எல்லாமே இன்டெப்த்தாக நம்பர்ஸை பேக் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கம்ப்ளீட்டாக உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்றதுக்கு நான் கேரண்டி கைஸ். ஸோ ஃபுல்லாக பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு நம்பர்ஸில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லைனாலும் ஜஸ்ட் ஒன்ஸ் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு என்னைக்காவது ஒரு நாள் ஒரு மேட்ச் பார்க்கும்போது அட ஆமாலன்னு தோணும். எனக்கு அந்த மாதிரி தான் முன்னாடி தோணிருக்கு. ஸோ அதுலேருந்து நிறைய டேட்டா எடுக்கிறது, கம்பேர் பண்ணி பார்க்கறதுல இறங்குறதுனால தான் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் இப்போ ஷேர் பண்ண முடியுது. அண்ட் நம்ம லாங் டேர்ம் வியூவர்ஸ்க்கு தெரியும், நான் எடுக்கிற டேட்டா செட் வந்து 100% என்னோட கோடெல்லாம் கரெக்டாக பேஸ் பண்ணி நான் எடுக்கல. ஜஸ்ட் ஒரு 90% 95% அக்யூரேட்டாக இருக்கும். அஸ் அ ஃபேனாக நமக்கு என்ன தேவையோ அந்த லெவல் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இதில் இருக்குங்க. ஸோ டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸ்ட்ரைட்டாகவே நம்ம பிளேயிங் 12 ஆரம்பிக்கலாம். ரைட், இந்த பிளேயிங் 12 நம்ம சிஎஸ்கே நாவலூர் அகாடமியில் எம்எஸ் டோனி ஆடினதுக்கப்புறம் கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணி போட்டிருக்கேன் கைஸ். அந்த ப்ராக்டிஸை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா வீர் எம்எஸ்டி அண்ட் ஓவர்டன் தான் 6-7-8 ஆடுற மாதிரி இருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த பிளேயிங் 12 கொடுத்துருக்கேன். ஸோ ஓப்பனிங்கில் உங்களுக்கு ஆயுஷ் மாத்ரே, சஞ்சு சாம்சன் ஆடுவார். நம்பர் 3 ருத்துராஜ் கெய்க்வாட், நம்பர் 4 சிவம் டுபே, 5 டெவால் பிரவர்ஸ், 6 எம்எஸ்டி. ஐ மீன் அங்கே கார்த்திக் சர்மான் போட்டிருந்தேன். தென் அதுக்கப்புறம் எம்எஸ்டி ஆனதுக்கப்புறம் அதை ரிமூவ் பண்ணிட்டு எம்எஸ்டின்னு வச்சிருக்கேன் கைஸ். ஸோ அது உங்களுக்கு ஃபிளெக்சிபிள் தான். 6 வீர், 7 எம்எஸ்டி, 8 ஓவர்டன், 9 நூர் அகமது, 10 மேட் ஹென்றி, 11 அன்ஷுல் கம்போஸ், 12 பேலன்ஸ் ஸ்பீக் போட்டிருக்கேன். ஸோ பேலன்ஸ் ஸ்பீக்னா எப்படி வேணாலும் சுச்சுவேஷன் ஏற்ற மாதிரி இறக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிளேயிங் 12 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்ஷுல் கம்போஸ், மேட் ஹென்றி, 2 நியூ பால் பவுலர்ஸ் இருக்காங்க. நூர் அகமதும் வேணும்னா பவர் பிளேல யூஸ் பண்ணிக்கலாம். அது போக பிரசாந்த் வீரை க்ரூம் பண்ணிட்டு இருக்காங்க பவர் பிளேல போட. ஸோ அவரும் ஒரு ஆப்ஷனாக இருப்பார். இது ரெண்டுமே ஒர்க் அவுட் ஆகலன்னா ஜேமி ஓவர்டன் கிட்ட கடைசியாக பாலை கொடுக்கலாம். சப்போஸ் பேட்டிங் கொலாப்ஸ் ஆனால் கூட உங்களுக்கு 12 ஒரு இம்பாக்ட் பிளேயரில் ஒரு எக்ஸ்ட்ரா பேட்டரி எடுத்துறதுக்கான ஆப்ஷனும் இருக்கு. ஸோ அந்த ஆங்கிள்லேருந்து இது கொஞ்சம் ஃபிளெக்சிபிளாக இருக்கும். அண்ட் சிஎஸ்கேவும் அப்படி தான் யோசிப்பாங்க. பட் டிஃபால்ட்டாக இருக்க போகிறது கலீல் அகமது தான். ஸோ ஒரு எக்ஸ்ட்ரீமான சினாரியோவில் மட்டும்தான் ஒரு பேட்டர் எதிர்பார்க்கலாம். பட் இன் ஜெனரல் பார்த்தீங்கன்னா கலீல் தான் அந்த 12th பிளேயராக இருக்க போறாரு. ஸோ உங்களுக்கு டாப் ஆர்டர் டெப்த்துக்கு ஊர்வில் பட்டேல் இருக்காரு எல்லாருக்குமே. மேட்ச் அவுட்டும் தேவைப்பட்டால் உள்ளே வரலாம். யாராவது ஒரு ஓவர்சீஸ் பிளேயர் ஆடலன்னா மேபி சப்போஸ் ஒரு எக்ஸ்ட்ரீம் சினாரியோவில் ஒரு ஆயுஷ் மாத்ரேக்கு பதிலாக அவர் எடுத்துகிட்டு வரலாம். மிடில் ஆர்டரில் சர்ஃப்ராஸ் கான் ஒரு பேக்கப்பாக இருக்கார். கீப்பர் ரிசர்வாக கார்த்திக் சர்மா இருக்கார். உர்வில் பட்டேல் இருப்பார். தென் பவுலிங் டெப்த் பார்த்தீங்கன்னா பேஸ் பவுலர்ஸ், பேஸ் ஆல்ரவுண்டர்ஸ் பார்த்தீங்க ஒரு எம்எஸ் தோனி ஸ்பாட்டுக்கு ஒரு ஆல்ரவுண்டர் வேணும்னா ராமகிருஷ்ணா கோஷ் இருக்கார், இல்லை அமன் கான் இருக்கார். ஜாக் ஃபுக்ஸும் இருக்கார். பட் அவருக்கான வாய்ப்பு இந்த இயர் இருக்காது. பேஸ் பவுலர்ஸில் மேட் ஹென்ரிக்கு பேக்கப்பாக ஸ்பென்சர் ஜான்சன் எடுத்திருக்காங்க. இந்தியன் பவுலர்ஸில் முகேஷ் சௌத்ரி அண்ட் குர்ஜப்னீத் சிங்லாம் இருக்காங்க. அது போக ஸ்பின்னர் பேக்கப்பாக அகில் ஹுசேன் இருக்கார். அண்ட் இந்தியனில் ஸ்ரேயாஸ் கோபால் அண்ட் ராகுல் சந்தர் இருக்காங்க. ஸோ ஸ்குவாடில் எல்லாத்துக்கும் ஆப்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. பட் ஸ்மூத்தாக டிரான்சிஷன் பண்ண முடியுமானா டெஃபினட்டாக பண்ண முடியாது. இங்கேயோ ஒரு இடத்துல கை வச்சா அதுக்கு லைக் டு லைக் பேக்கப்னு சில க்ரூஷியலான ஸ்பாட்ஸ்க்கு யாருமே இல்லை. ஸோ இப்படி தான் நம்ம பிளேயிங் 12 இருக்க போது. அண்ட் ஜென்ரலாக நீங்கள் ஸ்ட்ரென்த்ஸ் பார்த்தீங்கன்னா டாப் ஆர்டரில் ஃபுல் அக்ரெசிவாக இருக்காங்க. ஒரு ஆயுஷ் மாத்ரே குவிக்காக இன்டென்டோட ஆடுறதுக்கு அவர் இருக்காரு. தென் சஞ்சு வந்து தேவைப்படுற நேரத்தில் டெம்போ ஏற்றுவார், இறக்குவார். அண்ட் அதே போல தான் ருத்துராஜும் ஆடுவார். 4 and 5 உங்களுக்கு சிவம் டுபே அண்ட் டெவால் பிரவர்ஸ் ஸ்பின்னர்ஸ் போட்டாலே பொழக்கிறதுக்கு இருக்காங்க. நம்பர் 6 எம்எஸ்டி வருவார். நம்பர் 7 பிரசாந்த் வீர் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக யூஸ் பண்ணிப்பாங்க. சப்போஸ் ஒரு 14-15 ஓவரில் தேவைப்பட்டால் வீர் வருவார், இல்லை 17th 18th ஓவர்னா எம்எஸ்டி வருவார். அது போக எக்ஸ்ட்ரா ஹிட்டிங் டெப்த்துக்கு ஜேமி ஓவர்டன் இருக்காரு. தென் 9, 10, 11, 12 ஆப்வியஸான பவுலர்ஸ் இருக்காங்க. ரைட், நெக்ஸ்ட் நம்ம இந்த பேட்டர்ஸோட பவர் பிளே, மிடில் ஓவர்ஸ், டெத் ஓவர், ஸ்ட்ரைக் ரேட் அண்ட் ஓவரால் ஸ்ட்ரைக் ரேட் ஆவரேஜ் எப்படி இருக்குன்றத பார்ப்போம். ஜென்ரலாக இந்த பிளேயர்ஸ் எல்லாருக்குமே நான் ஐபிஎல் டேட்டா செட் மட்டும் தான் எடுத்திருக்கேன். சப்போஸ் அதுக்கான சாம்பிள் கம்மினா மற்ற லீக்ஸும் எடுத்திருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே சிவம் டுபேக்கு ஃப்ரம் 2022 போட்டிருக்கேன். ஏன்னா சிஎஸ்கே வந்ததுக்கு அப்புறம் தான் அவரோட கேரியர் சேஞ்ச் ஓவரே நடந்துச்சு. எம்எஸ் தோனிக்கு 24 போட்டிருக்கேன். ஏன்னா 24-25 தான் அவரோட ஹிட்டிங் கம்மியாச்சு. ஐ மீன் பால்ஸ் ஃபேசிங் கம்மியாச்சு அண்ட் ஹிட்டிங் அதுக்கேற்ற மாதிரி தான் லிமிட்டட் பால்ஸ் தான் ஆடினார். பட் ஜேமி ஓவர்டன் பார்த்தீங்கன்னா ஐபிஎல் டேட்டா செட்டே பெருசாக இல்லை. ஸோ அதனால இருக்கிற எல்லா T20 காம்படிஷனும் கன்சிடர் பண்ணிக்கிட்டேன். இதில் நம்ம டாப் ஆர்டர் 3 பேர் ஸ்ட்ரைக் ரேட்டை பாருங்களேன். பவர் பிளேல சஞ்சுக்கு 123 தான். பட் இந்த சஞ்சு 3.0 4.0 வச்சுக்கோங்க. அவருக்கான ஸ்ட்ரைக் ரேட் அப்படியே உல்டாவாக இருக்கும். இப்போ நல்லாவே ஸ்ட்ரைக் ரேட் இம்ப்ரூவ் பண்ணிட்டாரு. ரொம்ப அக்ரெசிவாக ஆட ஆரம்பிச்சிட்டாரு. பட் ஓவரால் ஐபிஎல் ஸ்ட்ரைக் ரேட் 123 தான். ஆயுஷ் மாத்ரேயோட ஸ்ட்ரைக் ரேட் 186. ஸோ ஆயுஷ் மாத்ரே இஸ் த கீ டு ஆர் பவர் பிளே அட்டாக். போன வருஷத்தில் காட்டின இன்டென்ட் அகைன் அவர் காட்டினா நல்லா இருக்கும். அண்ட் நம்பர் 3ல பார்த்தீங்கன்னா ருத்துராஜ் கெய்க்வாட் வித் ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 124. பவர் பிளேல ஜென்ரலாகவே ஸ்லோ ஸ்டார்டராக தான் இருந்திருக்காரு. ஸோ அதனால தான் நம்பர் 3 மூவ் ஆகியிருக்காரு போல. ஸோ எஸ், என்னோட டாப் 3 இப்படி தான் இருக்கும். சஞ்சு ஓப்பன்ஸ் வித் ஆயுஷ் மாத்ரே, நம்பர் 3 ருத்துராஜ் கெய்க்வாட்னு கரெக்டாக நான் செட் பண்ணிடுவாங்க. சஞ்சு அண்ட் ருத்தோட ஸ்ட்ரைக் ரேட்டை பாருங்களேன். மிடில் ஓவர்ஸ்லையும் டெத் ஓவர்ஸ்லையும் அப்படியே கிராஜுவலாக கீர் ஏற்றின மாதிரி ஏறும். ஸோ சஞ்சுக்கு 123 ஆரம்பிச்சு 135 வித் 190ல முடியுது. ருத்துராஜ் கெய்க்வாடுக்கு 124ல ஆரம்பிச்சு 140ல போய் 168ல முடியுது. ஸோ சஞ்சு
சஞ்சு வந்து ருத்துவை விட இன்னும் டிஸ்ட்ரக்டிவாக இருக்காரு டெத் ஓவர்ஸில். ஸோ ஆல்மோஸ்ட் ரோஹித் சர்மா கம்பேரிசன் தாங்க. ரோஹித் சர்மா நின்னார்னா வேற லெவலில் கியர் ஏற்றுவார். அதே மாதிரி தான் சஞ்சுவும் பண்ணுறாரு, ப்ளஸ் ருத்ராஜும் அப்படி தான் பண்ணுறாரு. அதுக்கு நடுவில் இருக்க அவுட்லேயர் தான் நம்ம ஆயுஷ் மாத்ரே. ஆல்மோஸ்ட் 180 ஸ்ட்ரைக் ரேட்டில் கன்சிஸ்டண்டாக ஆடுறாரு. எஸ் டெத் ஓவர்ஸில் ஒரு 100 ஸ்ட்ரைக் ரேட்டு, பட் அகைன் அவர் பெரிய பால்ஸ்லாம் ஆடல அந்த இடத்துல. பட் எஸ் ஓவரால் பார்த்தீங்கன்னா 180 ஸ்ட்ரைக் ரேட். அதே ஃபார்ம் அதே இன்டென்ட்டாக அவர் இந்தியாவும் கண்டினியூ பண்ணால் செமையாக செட் ஆயிரும் நம்ம டாப் 3. தென் நம்பர் 4 and 5 டூபே அண்ட் டெவால் பிரவர் ஸ்ட்ரைக் ரேட்டை பாருங்களேன். மிடில் ஓவர்ஸில் டூபேக்கு 134, பவர் பிளே உங்களுக்குலாம் விட்டுடலாம். மிடில் ஓவர்ஸில் 124 வச்சிருக்காரு. டெத் ஓவர்ஸில் 162. மிடில் ஓவர்ஸில் சிவம் டூபோட ஆவரேஜ் செமையாக இருக்குது, 40 ஆவரேஜ் வச்சிருக்காரு. டெவால் பிரவர்ஸோட மிடில் ஓவர் ஸ்ட்ரைக் ரேட் பாருங்க 150 அண்ட் டெத் ஓவர் ஸ்ட்ரைக் ரேட் 250. பட் ஆவரேஜ் வந்து 32, பட் டெத் ஓவர்ஸில் 16 தான். ஸோ பேசிக்காக டெத் ஓவர்ஸில் கொஞ்சம் ஹை இன்டென்ட் கேம் ஆடுறாரு, அதுக்கேற்ற மாதிரி அவுட்டும் ஆகுறாரு. பட் எஸ் இவங்க 2 பேரோட ஸ்ட்ரைக் ரேட் நல்லாவே இருக்கு. ஃபார் மிடில் ஓவர்ஸ் பேட்டர் செம்மையாவே வச்சிருக்காங்க. சிவம் டூபே லைக் மிடில் ஓவர் ஆங்கர் மாதிரி ஆகிட்டார். லைக் 40 ஆவரேஜ் 134 ஆல்மோஸ்ட் ருத்ராஜோட நம்பர்ஸ் தான். ஸோ பேசிக்காக நின்று எடுத்துட்டு போற மாதிரி தான் ஆடிட்டு இருக்காரு ஃப்ரம் 2022. அண்ட் அவனோட ஃபினிஷர்ஸ் MS தோனி அண்ட் ஜேமி ஓட்டன் நம்பர்ஸ் பாருங்களேன். MS தோனியோட மிடில் ஓவர் ஸ்ட்ரைக் ரேட் 68 தான். ஸோ அதனால தான் அவர் முன்னாடியும் வர மாட்டேங்கிறாரு, அவராலையும் பெருசாக கேம் ஆட முடியல. அண்ட் டெத் ஓவர்ஸில் 162 வச்சிருக்காரு. ஜேமி ஓட்டனோட ஓவரால் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா மிடில் ஓவர்ஸில் 127 தான், பட் டெத் ஓவர்ஸில் 160 ஸ்ட்ரைக் ரேட், பட் ஆவரேஜ் ஆஃப் 17. ஸோ மினிமமாக ஒரு 2 6 அடிக்கிறதுக்கான அபிலிட்டி அவர்கிட்ட இருக்குது. ஸோ இதுதான் ஓவரால் நம்ம CSK பேட்டர்ஸ்க்கான நம்பர்ஸ். நெக்ஸ்ட்டாக பேஸ் வர்சஸ் ஸ்பின் நம்பர்ஸ் பார்ப்போம். ஸோ ஜென்ரலாக பேஸ்னா நார்மல் மீடியம் ஃபாஸ்ட்டும் சரி, இன்னும் ஹை ஃபாஸ்ட்டும் சரி, அதே மாதிரி ஸ்பின்னா எல்லா வெரைட்டியான ஸ்பின். ஸோ ஓவரால் நம்பர்ஸ் எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சனுக்கு ஈக்குவலாக ரெண்டுமே நல்லா இருக்குது. அண்ட் அகைன் கைஸ் இந்த நம்பர்ஸ் எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு IPL மட்டும் தான் கன்சிடர் பண்ணியிருக்கேன். ஏன்னா மற்ற லீக்ஸில் எடுக்கும்போது இப்போ IPLலாம் ஃப்ளாட் ட்ராக்காக மாறுது. ஸோ அதனால் ஜஸ்ட் IPL பேஸ் பண்ணி நம்பர்ஸ் பார்த்துலாமே என்ன எடுத்திருக்கேன் கைஸ். அண்ட் ஸ்டாட்ஸ் கம்மியாக இருக்க பிளேயருக்கு நான் எல்லா காம்படிஷன் எடுத்திருப்பேன். MS தோனிக்கு 2024 IPL எடுத்திருப்பேன். டூபேக்கு 22 IPL எடுத்திருப்பேன். ஆயுஷ் மாத்ரேக்கு பேஸ் அகேன்ஸ்ட் ஆல்மோஸ்ட் 200, ஸ்பின் அகேன்ஸ்ட் 130 தான், பட் அவுட் ஆகலை ஸ்பின்னர்ஸ் அகேன்ஸ்ட் தான். எஸ் அவரோட ஏஜுக்கு பேஸ் அகேன்ஸ்ட் அந்த பேஸை யூஸ் பண்ணி பவுண்டரி ஸ்கோர் பண்ணுறாரு. ஸ்பின் அகேன்ஸ்ட் தான் அந்த அளவுக்கு ஹிட்டிங் கிடையாது, பட் நமக்கும் தேவையும் இல்லை. தென் நம்பர் 3 ருத்ராஜ் பார்த்தீங்கன்னா பேஸ் அகேன்ஸ்ட் தான் ஆவரேஜ் 40, ஸ்பின் அகேன்ஸ்ட் தான் 43. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு ஆங்கர் கைண்ட் ஆஃப் பிளேயர் தான் வித் ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 135 and 140 அகேன்ஸ்ட் பேஸ் அண்ட் ஸ்பின். நம்பர் 4 சிவம் டூபே பேஸ் அகேன்ஸ்ட் ஆவரேஜ் 31, ஸ்ட்ரைக் ரேட் 155, ஸ்பின்னர்ஸ் அகேன்ஸ்ட் ஆவரேஜ் 41, ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 146. இவருக்கும் ஸ்ட்ரைக் ரேட் அண்ட் ஆவரேஜ் நல்லா இருக்கு இந்த IPL நமக்கு ஆடினது பொறுத்து. டெவால் பிரவர்ஸ் 157 ஸ்ட்ரைக் ரேட் ஸ்பேஸ் 18 ஆவரேஜ் நல்லா நோட் பண்ணுங்க guys. அட் அன் ஆவரேஜ் ஆஃப் 18 தான். ஸ்பின் அகேன்ஸ்ட் 70 ஆவரேஜ் 149 ஸ்ட்ரைக் ரேட். ஸோ பேசஸ் அகேன்ஸ்ட் அடிக்கிறாரு, அவுட் நோ ஆகிறாரு. அண்ட் இந்த இயர் அவருக்கு நிறைய ஷார்ட் பால்ஸ் போட்டு எய்ம் பண்ணி டார்கெட் பண்ணுவாங்க. எப்படி ஃபேஸ் பண்ண போறாருன்றதை வெயிட் பண்ணி பார்க்கணும். தென் ஃபைனலி நம்ம ஃபினிஷர்ஸோட நம்பர்லாம் வருவான். MSDக்கு பேஸ் அகேன்ஸ்ட் ஸ்ட்ரைக் ரேட் நல்லா இருக்கு. 190 ஆடுறாரு, ஆவரேஜும் 28 நல்லாவே இருக்கு. ஸ்பின்னர்ஸ் அகேன்ஸ்ட் ஸ்ட்ரைக் ரேட் 113, பட் ஆவரேஜ் 41. ஸோ அவுட்டும் ஆக மாட்டேங்கிறாரு, அடிக்கவும் மாட்டேங்கிறாரு. ஸோ அந்த மாதிரி தான் ஸ்பின்னர்ஸ் அகேன்ஸ்ட் இருக்கு. ஜேமி ஓட்டனோட ஜென்ரல் பேஸ் ஸ்ட்ரைக் ரேட் 165, ஆவரேஜ் 20, அண்ட் ஸ்பின்னர்ஸ் அகேன்ஸ்ட் ஆவரேஜ் 15 தான், ஸ்ட்ரைக் ரேட் 120. ஸோ இந்த 2 ஃபினிஷர்ஸ் கிரீஸ்ல இருந்தாங்கன்னா ஸ்பின்னர்ஸ் போட்டாங்கன்னா என்ன மாதிரி ஒரு நிலைமை வரும்ன்றதை இந்த நம்பர்ஸே காட்டுது கைஸ். எஸ் இதை பார்க்கும்பொழுது பழைய பேஷன் ஜடேஜா போயிட்டு புது பேஷன் ஜேமி ஓட்டன் அந்த மாதிரி தான் இருக்கு. CSK இதை டாக்டிக்கலா எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்கன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட் இண்டிவிஜுவலா ஒரு பேஸ் வெரைட்டியும் ஸ்பின் வெரைட்டி அகேன்ஸ்ட் எப்படி ஆடி இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் அண்ட் ஆயுஷ் மாத்ரேக்கு லெஃப்ட் ஆர்ம் வீக்னஸ் இல்ல கைஸ். IPL நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா சஞ்சுக்கு 170 ஸ்ட்ரைக் ரேட் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் அகேன்ஸ்ட் அவுட் ஆனது இல்லை, பட் லெஃப்ட் ஆர்ம் மீடியம் ஃபாஸ்ட் அகேன்ஸ்ட் அவுட் ஆகியிருக்காரு 35 ஆவரேஜ், பட் ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 150. ஸோ ஃபென்டாஸ்டிக்கா இருக்கு. ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் அகேன்ஸ்ட் நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ ஆல்மோஸ்ட் 150 135 ஸ்ட்ரைக் ரேட், ஆவரேஜும் டீசென்ட்டாக இருக்கு. ஸோ பெருசாக ஒரி பண்ணுற மாதிரி இல்லை. ஆயுஷ் மாத்ரேக்கு பேஸ் அகேன்ஸ்டாக சொல்லவே தேவையில்லை, பட் ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் அகேன்ஸ்டாக ஸ்ட்ரைக் ரேட் கம்பேரிட்டிவ்லி கம்மி 130 தான் வச்சிருக்காரு. பட் எஸ் அதெல்லாம் ஒரு ப்ராப்ளம்னு நம்ம சொல்ல முடியாது. நம்பர் 3 ருத்துவோட ஸ்ட்ரைக் ரேட் அகேன்ஸ்ட் பேஸ் பாருங்களேன், எல்லாமே கொஞ்சம் சுமாரான ஸ்ட்ரைக் ரேட் when we compare his IPL stats to the normal flat track conditions. ஒரு 130 130 35 33ன்றது மிட்லிங்கான ஸ்ட்ரைக் ரேட். ஆவரேஜ் ஓகேவா இருக்கு. ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் அகேன்ஸ்டாக ஒரு லிட்டரலாக அவுட் ஆக மாட்டேங்கிறாரு. 40 60 ஆவரேஜ் இருக்கு, பட் லெஃப்ட் ஆர்ம் பேசஸ் அகேன்ஸ்ட் 23 and 26. இதை நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். ருத்ராஜ் வந்து லெஃப்ட் ஆர்ம் பேசஸ் அகேன்ஸ்ட் ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காருன்னு. ஸோ அகைன் கைஸ் இதனால தான் அவரை 1 டவுன்ல புஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ பேசிக்காக அவரால் பேஸ் அகேன்ஸ்டாக குயிக்காக ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஸோ அதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக அவரோட இன்ஃப்ளூயன்ஸை காட்டுறதுக்கு ஸோ அவர் நம்பர் 3 போனார்னா அப்படியே நம்ம ரைட் சைடு அவரோட ஸ்பின் அகேன்ஸ்டான நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். ஸோ ஸ்பின்னர்ஸ் அகேன்ஸ்ட் நம்ம செப்பரேட்டாக பார்ப்போம். பேஸ் அகேன்ஸ்டாக இப்போ நம்பர் 4 டூபே அண்ட் டூபேயோட ஸ்ட்ரைக் ரேட் நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு கைஸ். பட் இங்கே ஒரு பாயிண்ட் நோட் பண்ணுறது மீடியம் ஃபாஸ்ட் நம்பர்ஸை தனியாக பாருங்க, ஃபாஸ்ட் நம்பர்ஸ் தனியாக பாருங்க. மீடியம் ஃபாஸ்ட்டில் பாருங்க 190 ஸ்ட்ரைக் ரேட்டு, ரைட் ஆர்ம் மீடியம் ஃபாஸ்ட் அகேன்ஸ்டாக 160 ஸ்ட்ரைக் ரேட்டு, ஆவரேஜ் ஓகேன்னு வச்சுப்போமே. லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாருங்க, ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் அகேன்ஸ்டாக 135 தான், ஆவரேஜ் 40. ஸோ அவுட்டும் ஆக மாட்டேங்கிறாரு, அடிக்கவும் மாட்டேங்கிறாரு. லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் அகேன்ஸ்டாக ஸ்ட்ரைக் ரேட் நல்லா இருக்கு 146 இருக்கு. ஸோ மேபி கொஞ்சம் ரூம் கொடுக்குறனால அவர் ஹேண்ட்ஸை
யூஸ் பண்ணி அடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் ஷிவம் டூபேயோட நம்பர்ஸ் அகைன் ஸ்பேஸ் இருக்கு. ஸோ ரெண்டாக ஸ்பிளிட் பண்ணலாம், மீடியம் ஃபாஸ்ட் ஒன்று, ஃபாஸ்ட் ஒன்று. நம்பர் 5 டெவால் ப்ரோஸ் நம்பர்ஸை பாருங்களேன் கைஸ். லெஃப்ட் ஆம் மீடியம் ஃபாஸ்ட் அகைன்ஸ்ட் தான் லிட்ரலாக ஆவரேஜ் 5, ஸ்ட்ரைக் ரேட் 80. அண்ட் இது எம்ஐயோட ஸ்டின்ட்டும் சேர்ந்து வர ஐபிஎல் ஸ்டார்ட் தான். ஸோ அதனால கொஞ்சம் ஓவர் எக்ஸாஜரேட்டடாக இருக்கலாம். பட் எஸ் இதுதான் அவரோட நம்பர்ஸ். பட் ரைட் ஆம் ஃபாஸ்ட், ரைட் ஆம் மீடியம் ஃபாஸ்ட் அகைன்ஸ்ட் நல்லா தான் இருக்கு. பட் ரைட் ஆம் மீடியம் ஃபாஸ்ட் அகைன்ஸ்ட் தான் ஆவரேஜ் 14. இன்ட்ரெஸ்டிங்லி ஃபாஸ்ட் கேட்டகரிஸ்க்கு அவுட் ஆகல, மீடியம் ஃபாஸ்ட் கேட்டகரியில் அவுட் ஆகிறாரு, which is again surprise for me. Then 6 and 7 finishes பார்த்தீங்கன்னா எம்எஸ்க்கு நம்பர்ஸ் டீசெண்டாக, கொஞ்சம் டீசென்ட் இல்லை நல்லாவே இருக்குது கைஸ். இந்த 2 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஆம் ஃபாஸ்ட் அகைன்ஸ்ட் தான் மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் தெரிஞ்சிருக்கு. பட் ஜென்ரலாக பேசஸ் அகைன்ஸ்ட் நல்லா பண்ணியிருக்காரு. அண்ட் ஜேமி ஓவர்டனை பாருங்கள், இது நம்ம அவரோட வீடியோ அனாலிசிஸ்லேயே பார்த்துருந்தோம். ஃபாஸ்ட் அகைன்ஸ்டாக ஒழுங்காக இல்லை, பட் மீடியம் ஃபாஸ்ட் அகைன்ஸ்டாக நல்லா இருக்காரு. ஸோ லிட்டரலாக ஒரு டூபே மாதிரி வச்சுக்கோங்க, ஆளும் பார்க்க டூபே மாதிரி தான் இருக்காரு. அண்ட் அடிக்கிற ஷாட்ஸும் மீடியம் ஃபாஸ்ட் அகைன்ஸ்டாக நல்லா பண்ணியிருக்காரு. ஹை ஃபாஸ்ட் அகைன்ஸ்டாக ரொம்ப சுமாரான ஆவரேஜ், சுமாரான ஸ்ட்ரைக் ரேட் தான். அப்படியே நம்ம ஸ்பின் பக்கம் வருவோம். ஸோ சஞ்சுவோட ஸ்பின்னர்ஸ் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா தான் கைஸ் இருக்குது. 140 லிட்டரலாக வச்சிருக்காரு. ஆஃப் ஸ்பின் அகேன்ஸ்ட் தான் 133, விச் இஸ் கம்மி தான். பட் அகைன் இட் இஸ் ஃபைன். பட் லெஃப்ட் ஆம் ரிஸ்ட் ஸ்பின் அகேன்ஸ்ட் தான் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காரு. ஆவரேஜ் 20 தான், ஸ்ட்ரைக் ரேட்டு 117. நெக்ஸ்ட் ஆயுஷ் மாத்திரைக்கு, எஸ் ஆயுஷ் மாத்திரைக்கு பெரிய சாம்பிள் சைஸ் இல்லை, அதை ஸ்கிப் பண்ணிடலாம். தென் ருத்ராஜ் நம்பர்ஸ் நம்ம ருத்ராஜோட வீடியோவில் பார்த்துருந்தோம். ஜென்ரலாக ஸ்பின்னர்ஸ் அகேன்ஸ்ட் தான் நல்லா பண்ணுறாரு. பட் ரைட் ஆம் ரிஸ்ட் ஸ்பின்னர்ஸ் அகேன்ஸ்ட் தான் ஒரு சீசன் தடுமாறி பார்த்துருக்கோம். அண்ட் அவரோட ஜென்ரலான ஸ்பின் ஃபுட் ஒர்க்கும் சரி, அவர் ஸ்டார்டிங்கில் வந்ததை விட இப்போ கம்மி பண்ணிட்டாரு. பட் நிறைய மசில் போட்டுட்டாரு. ஸோ அதுவும் ஒரு பாயிண்ட் ஆஃப் டிஃபரன்ஸாக இருக்கலாம். பட் எஸ் இதுதான் ருத்ராஜோட நம்பர்ஸ். தென் சிவம் டூபேயோட நம்பர்ஸ் கைஸ், அதுவும் நம்ம நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக நோட் பண்ணணும். சிவம் டூபே ஸ்பின் பேட்சர் நம்ம பேசுகிறோம். பட் அவரோட நம்பர்ஸ் அகேன்ஸ்ட் ஆஃப் ஸ்பின் அண்ட் லெஃப்ட் ஆம் ரிஸ்ட் ஸ்பின் பாருங்க, ரொம்ப ரொம்ப சுமாரானது கைஸ். ஆஃப் ஸ்பின் அகேன்ஸ்ட் தான் 125 தான், லைக் அவரோட ஆக்சுவல் ஒர்க் அவுட் ஆகிற மேட்சப்பு. ஸோ லெஃப்ட் ஹேண்டர் ஜென்ரல் ஆஃப் ஸ்பின் கூட தடுமாறுவாங்கல்ல. ஸோ எஸ் அவரும் கொஞ்சம் தடுமாறி இருக்காரு. அண்ட் அதே லெஃப்ட் ஆம் ரிஸ்ட் ஸ்பின் அகேன்ஸ்ட் தான் பாருங்களேன், ஆவரேஜ் 11 வித் ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 110. ஸோ முக்காசி நூர் அகமது கிட்ட தடுமாறுனது இதில் வரும். அண்ட் இன் ஜென்ரல் அவர் ஃபாஸ்ட்டாக போடுற ஸ்பின்னர்ஸ் அகேன்ஸ்டாக தடுமாறி இருக்காரு. ஒரு ஆஃப் ஸ்பின்னர் ஃபாஸ்ட்டாக போடுறாருன்னா அவரை பெருசாக அடிக்க மாட்டார். அதே போல் லெஃப்ட் ஆம் ஸ்பின்னர் ஒரு 100 90 கிலோமீட்டர் ஸ்பீடில் போடுவார். அகைன் அங்கேயும் தடுமாறி இருக்காரு. இது டூபேவோட ஜென்ரல் வீக்னஸாக இருந்திருக்கு. நெக்ஸ்ட் டெவால் ப்ரோஸ்க்கு வரும். டெவால் ப்ரோஸோட லெஃப்ட் ஆம் ஸ்பின் ஆவரேஜ் அவுட் ஆனது இல்லை, பட் ஸ்ட்ரைக் ரேட் 100 தான். ஸோ லெஃப்ட் ஆம் ஸ்பின்னர்ஸ் போட்டார்னா சிங்கிள்ஸ் தான் தட பார்க்குறாரு. பட் மற்றபடி மற்ற ஸ்பின் போட்டால் பிரிச்சு மேஞ்சிடுறாரு கைஸ். ஈவன் லெஃப்ட் ஆம் ஸ்பின் அகேன்ஸ்டாக ஒரு 138 ஒரு நல்ல ஸ்ட்ரைக் ரேட் தான் ஃபார் அன் ஓவர்சீஸ் பிளேயர். ஃபைனலி நம்மளோட ஃபினிஷர்ஸோட நம்பரை பாருங்க. ஸோ நம்ம ஃபினிஷர்ஸ் வந்து தோனி லெஃப்ட் ஆம் ஸ்பின் அகேன்ஸ்டாக நல்லா பண்ணியிருக்காரு கைஸ். லைக் இது ஒரு சீசனில் ஒரு லெஃப்ட் ஆம் ஸ்பின்னர் அகேன்ஸ்டாக டேக் ஆன் பண்ணுவார். ஸோ அந்த ஸ்ட்ரைக் ரேட்னால இது இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். பட் மற்றபடி எந்த ஸ்பின்னர் போட்டாலும் ஸ்ட்ரைக் ரேட்டே இல்லை. ஸோ ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஓகே, ஸ்ட்ரைக் ரேட் 100 தான் இருக்குது. ஜேமி ஓட்டனுக்கு அதே தான், எப்படி போட்டாலும் அடிக்க மாட்டேங்கிறாரு. பட் லெஃப்ட் ஆம் ஸ்பின் அகேன்ஸ்டாக 184 ஸ்ட்ரைக் ரேட்டு. இது எந்த லெஃப்ட் ஆம் ஸ்பின்னர் எனக்கு தெரியல, யார் ராணின்ற மாதிரி தான் இருக்குது. ஸ்பின்னு போட்டாலே அவுட் ஆகிற ஓவர் டேனே உன்னை டேக் ஆன் பண்ணியிருக்காருன்னா பெரிய ஆள் தான்ப்பா. ஸோ ஜென்ரலாக இப்போ இந்த நம்பர்ஸ் பேஸ் பண்ணி என்ன தெரிய வருதுன்னா, சஞ்சு சாம்சன் வந்ததுனால அந்த லெஃப்ட் ஆம் பேஸ் அகேன்ஸ்ட் அந்த வீக்னஸ் டாப் ஆர்டரில் கொஞ்சம் இல்லாமல் இருக்குது. இல்லைனா ருத்து இருந்ததுனால இந்த வீக்னஸ் இருந்திருக்கும். ஸோ அது கொஞ்சம் சால்வ் பண்ணிடுறோம். ஸோ டாப் 3 ஓவராலாக ரவுண்டடாக இருக்குது. ஸ்பின்னர்ஸை டேக் ஆன் பண்ணுற பிளேயர்ஸும் இருக்காங்க, ஃபாஸ்ட் அடிக்கிற பிளேயர்ஸும் இருக்காங்க. ஸோ டாப் 3 ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது. லைக் பெரிய வீக்னஸ் எதுவும் இல்லாத மாதிரி ஒரு டாப் 3 இருக்குது. பட் ஆயுஷ் மந்திரி அண்ட் சஞ்சு சாம்சன்லாம் சம்வேல டார்கெட் பண்ணலாம். அதை நம்ம ஃபைனலாக பார்ப்போம். தென் 4 and 5 ரெண்டு பேருக்குமே இண்டிவிஜுவலாக ஒரு வீக்னஸ் இருந்தாலும் சேர்ந்தாப்புல ஆடும்போது ஸ்பின்னர்ஸை செம்மையாக டேக் ஆன் பண்ணிடுவாங்க. அண்ட் ஃபைனலி எம்எஸ் அண்ட் ஓவர்டன் பேசஸை டேக் ஆன் பண்ணுற அபிலிட்டி இருக்குது. எம்எஸ்ட்டு ஸ்டில் அவர் நல்லா நம்பர்ஸ் வச்சிருக்காரு அகேன்ஸ்ட் ஸ்பேஸ். பட் இவங்களுக்கு ஸ்பின்னரை வச்சு நல்லா ஓவர் ஓட்டிடலாம். ஸோ அதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். தென் அப்படியே பவுலர்ஸோட நம்பர்ஸ் வருவாங்க. பவர் பிளே, மிடில் ஓவர்ஸ், டெத் ஓவர்ஸ் எப்படி ஸ்பிளிட் பண்ணி வச்சிருக்காங்க பார்ப்போம். கலீல் அஹமதோட பவர் பிளே நம்பர்ஸ் செம்மையாக இருக்குது. 36 விக்கெட் எடுத்திருக்காரு. டெத் ஓவர்ஸ்லையும் 38 விக்கெட் எடுத்திருக்காரு. பட் எக்கானமி ஆஃப் 10.5 and 11 போயிருது. ஸோ அவர் டெத் ஓவர்ஸ்லையும் போட்டிருக்காரு. பட் எனக்கு அந்த நம்பிக்கை இல்லை, அவர் டெத் ஓவர்ஸ் யூஸ் பண்ண வேண்டாம் தான் நான் ஸ்டில் சொல்லுவேன். அன்ஷில் கம்போஜோட பவர் பிளே நம்பர்ஸும் நல்லா இருக்குது. தென் அதுக்கப்புறம் மிடில் ஓவர்ஸில் கேவலமாக இருக்குது. அண்ட் டெத் ஓவர்ஸில் ஓகேவா இருக்குது. ஸோ லிமிட்டட் அமௌண்ட் ஆஃப் மேட்சஸ் தான், பட் நல்லா பண்ணியிருக்காரு. தென் மேட் ஹென்ரி ஆப்வியஸ்லி இஸ் பவர் பிளே ஸ்பெஷலிஸ்ட். மிடில் ஓவர்ஸில் ஜென்ரலாக ஆவரேஜ் நல்லா இருக்குது. இந்த மேட் ஹென்ரி மாதிரியான பவுலர்ஸ் அந்த நியூசிலாண்டு, இங்கிலாந்து மாதிரியான கண்டிஷன்ஸில் ஆடி கொஞ்சம் நம்பர்ஸ் நல்லா இம்ப்ரூவ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மிடில் ஓவர்ஸ் நம்பர்ஸ் மட்டும் நீங்கள் ரிமூவ் பண்ணிடுங்க. பட் இஸ் அவர் மிடில் ஓவர்ஸில் ஜென்ரலாக விக்கெட் எடுத்திருக்காரு. பட் ப்ரிடாமினென்ட்டாக பவர் பிளே அண்ட் டெத் ஓவர்ஸில் நல்லா பண்ணியிருக்காரு. பட் எக்கானமி டெத் ஓவர்ஸில் ஆல்மோஸ்ட் 11 இருக்குது. அண்ட் நூர் அகமது ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா 3 ஃபேஸ்லையும் போடுறாரு. லிட்டரலாக செம்ம டாப் கிளாஸ் பவுலராக இருந்திருக்காரு கைஸ். டெத் ஓவர்ஸ் அண்ட் பவர் பிளேல எக்கானமி ஆஃப் 7.58 தான், மிடில் ஓவர்ஸில் 6.5. ஸோ வேற லெவல் அப்சல்யூட் கோல்ட் மைனான பவுலர் இவர் தான் இந்த வருஷமும் நம்ம சிஎஸ்கே பவுலிங்கை காப்பாற்றணும். அண்ட் ஃபைனலி ஓவர்டன் 60-62 விக்கெட் மிடில் ஓவர்ஸ்லையும் டெத் ஓவர்ஸ்லையும். பவர் பிளேல 34. ஸோ தேவைப்பட்டா யூஸ் பண்ணிக்கலாம். பட் ப்ரிடாமினென்ட்டாக மிடில் அண்ட் டெத் ஓவர்ஸில் தான் யூஸ் பண்ணணும். டெத் ஓவர்ஸ் அட் எக்கானமி 8 தான் கைஸ் நல்லா இருக்குது, விச் இஸ் பெட்டர் தென் மேட் ஹென்ரி. மேட் ஹென்ரிக்கு 10-11. பட் ஜேமி ஓட்டன் 8 தான் வச்சிருக்காரு. ஏன்னா நம்ம கழுவி ஊற்றினாலும் டெத் ஓவர்ஸில் அவருக்கு தான் பெஸ்ட் எக்கானமி இருக்குது இந்த அட்டாக்கை பார்க்கும்பொழுது.
ஸோ இதுதான் நம்ம ஓவரால் பவுலர்ஸ்க்கான நம்பர்ஸ். இப்போ ஃபைனலாக என்னோட சில அப்சர்வேஷன்லாம் பார்த்துடலாங்க இந்த வருஷம் எதெல்லாம் நம்ம நோட்டீஸ் பண்ணணும்னு. ஃபர்ஸ்ட் மேஜர் பாயிண்ட், ஆயுஷ் மாத்ரே அண்ட் சஞ்சு சாம்சனுக்கு ஃபுல்லர் லென்ஸில் டார்கெட் பண்ணுவாங்க. ஸோ இதை நீங்கள் போன வருஷம் ஆயுஷ் மாத்ரேக்கு பார்த்துருப்பீங்க. ஸோ அவருக்கு போக ஃபுல்லர் லென்ஸில் டார்கெட் பண்ணி அவர் மிஸ்டைம் பண்ணி விக்கெட் எடுக்க பார்த்தாங்க. அவரும் 2-3 டைம் அவுட் ஆனார்னு நினைக்கிறேன். அண்ட் அதே போல தான் சஞ்சுக்கும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவரோட லேட்டஸ்டான அந்த டெக்னிக் ட்ரிகர் மூவ்மெண்ட்லாம் பார்க்கும்போது ஃபுல்லர் லென்ஸில் அந்த அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் போட்டாங்கன்னா அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதை தான் இந்த வருஷம் டார்கெட் பண்ண பார்ப்பாங்க. அதை இந்த 2 பேரும் எப்படி ஆடுறாங்கன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். செகண்ட் பாயிண்ட் என்னன்னா, ருத்ராஜ் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் அகேன்ஸ்ட் அந்த இந்த ஸ்டாட்ஸ் பார்த்தோம் லெஃப்ட் ஆர்ம் பேசஸ் அகேன்ஸ்ட் கொஞ்சம் நம்பர்ஸ் கம்மியாக இருக்குன்னு. ஸோ அவரை கொஞ்சம் லேட்டாக புஷ் பண்ண தான் நம்பர் 3 போட்டிருக்காங்க. ஸோ அவருக்கான என்ட்ரி பாயிண்ட் கரெக்டாக அமைஞ்சா அவர் சூப்பராக ஆடிடுவார். அண்ட் மோர் தென் தட் அவரோட ரிஸ்பின் அகேன்ஸ்ட் நம்பர்ஸும் ஃபோக்கஸ் பண்ணணும். இந்த வருஷம் நம்பர்ஸ் ட்ராப் ஆனது தெரியுது. இந்த வருஷம் எப்படி டேக்கிள் பண்ணுறாருன்றதை பார்ப்போம். தேர்டாக நான் டூபே பேசும்போது சொல்லியிருந்தேன், டூபே ரைட் ஆர்ம் ஸ்பின் அகேன்ஸ்டாக நல்ல நம்பர்ஸ் வச்சிருக்காரு. பட் அதர் டைப்ஸ் அகேன்ஸ்டாக எப்படி ஆடுறாருன்றதை பார்க்கணும். எஸ்பெஷலி லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் அகேன்ஸ்டாக ஓகே, ரைட் ஆர்ம் ஸ்பின் அகேன்ஸ்டாக கொஞ்சம் சுமாராக இருக்குது, லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் அகேன்ஸ்டாக சுமாராக இருக்குது. அண்ட் இன் ஜெனரல் ஃபாஸ்ட்டாக எரியிற பவுலர்ஸ் அகேன்ஸ்டாக தடுமாறினான்றது இந்த நம்பர்ஸ் காட்டாது கேஸ். நமக்கு அந்த டேட்டாவில் அந்த நம்பர்ஸ் இல்லை. பட் மேட்ச் பார்க்கறத பேஸ் பண்ணி சொல்கிற ஆடட் பாயிண்ட், அந்த ஃபாஸ்டிஷான ஸ்பின்னர்ஸ் அகேன்ஸ்டாக தடுமாறி இருக்காரு. ஃபோர்த் பாயிண்ட், பிரவுஸோட நம்பர்ஸ் அகேன்ஸ்ட் ஸ்பேஸ் ஸ்ட்ரைக்கில் நல்லா இருந்தாலும் ஆவரேஜ் சுமாராக இருக்குது. ஸோ அடிக்கடி அவுட் ஆகிறாருன்னு அர்த்தம். ஸோ இப்போ எக்ஸ்ட்ராவாக ஹார்ட் லென்த்தில் ஷார்ட் பால்ஸ்லாம் நிறையா போட்டு டார்கெட் பண்ணுவாங்க. அதை அவர் எப்படி எதிர்கொள்கிறாரதை பார்க்க இன்ட்ரெஸ்டடாக இருக்க போகுது. நம்பர் 5, MS தோனி லேட்டாக ஓவர் டர்னோட வரும்போது ஸ்பின்னர்ஸ் போட்டால் அதுக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கு சிஎஸ்கே டாக்டிக்கலாக என்ன பண்ணுவாங்கன்றதை பார்க்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்பர் 6, அன்ஷுல் கம்போது டெத் ஓவர்ஸில் போட போகிறாங்க. ஸோ அங்கே யார்கர் ஸ்லோயர் பால்லாம் போடுறாரா, எப்படி போட போகிறாரு, அவரோட க்ரோத் எப்படி இருக்க போகுது பார்க்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது இந்த இயர். தென் நம்பர் 7, ஜிமி ஓர்டன். அவர் ஒரு மிடில் அண்ட் டெத் ஓவர்ஸ் என்ஃபோர்ஸராக யூஸ் பண்ணிக்கலாம். அவர்கிட்ட பேஸ் நிறையா இருக்குது, பவுன்ஸும் இருக்கிறனால கண்டிப்பாக அந்த ஓரளவுக்கு சூப்பராக செட் ஆவார். ஸ்கில் செட் எல்லாமே இருக்குது. பட் இந்தியன் கண்டிஷன்ஸில் ஒழுங்காக போடுவாரான்றது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். ப்ளஸ் ஃபீல்டுக்கு ஏற்ற மாதிரி போடுவாரான்றது ஒரு கொஸ்டின் மார்க். கண்டிப்பாக ஃபீல்டு வச்சு எப்படி போட சொன்னாலும் ஒரு பால் மட்டமாக தான் போட போகிறாரு. வேர்ல்டு கப்பில் நம்ம பார்த்தோம். ஸோ அதை எந்த அளவுக்கு நம்ம MS தோனி, ஸ்டீஃபன் ஃபிளமிங், ருத்ராஜ் கெய்க்வாட்லாம் கண்ட்ரோல் பண்ணி கையில் வச்சுக்காங்கன்றத பார்க்கணும். தென் நம்பர் 8, MS தோனியோட அவைலபிலிட்டி. ஸோ அவர் எல்லா மேட்சும் ஆட போகிறாரா, அவர் தான் விக்கெட் கீப்பிங் பண்ண போகிறாரான்றதெல்லாம் நம்ம ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். லைக் அவரால் 14 மேட்ச் விக்கெட் கீப்பிங் பண்ண முடியுமா? சப்போஸ் அவரால் விக்கெட் கீப்பிங் பண்ண முடியலன்னா சஞ்சு விக்கெட் கீப்பிங் பண்ணுவார். அப்போ அவர் பிளேயிங் லெவலில் இருப்பாரா, இம்பாக்டில் இருப்பாரா, இல்லை டேரெக்டாக கார்த்திக் சர்மா ஆடுவாரான்றது அகைன் ஒரு கொஸ்டின் மார்க். ஸோ ப்ராக்டிஸ் பேஸ் பண்ணி பார்த்தா MSD ஆடுற மாதிரி இருக்குது. பட் 14 மேட்சஸ்க்குமான்றது தெரியல. ஸோ அதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஃபைனலி ஸ்பென்சர் ஜான்சனோட யூசேஜ் கைஸ் அவரை இந்த வருஷம் எடுத்திருக்காங்க. ஸோ ஃபியூச்சரில் ரீட்டைன் பண்ணுறதுக்காக தான் எடுத்திருக்காங்க. ஸோ கோயிங் ஃபார்வர்ட் ஃபியூச்சரில் சிஎஸ்கே 2 ஓவர்சீஸ் பேஸ் பவுலர்ஸோட இறங்க போகிறாங்கன்றதையும் பார்க்கணும் கைஸ். சப்போஸ் ஜேமி ஓர்டனோட எக்ஸ்பெரிமெண்ட் ஒர்க் அவுட் ஆகலைன்னா ஒரு இந்தியன் ஆல்ரவுண்டர் ஆடிட்டு இந்த மாதிரி 2 ஓவர்சீஸ் பேசர் ஒரு MI போன மாதிரி போனாங்கன்னா கண்டிப்பாக இன்னும் ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்கும். ஆக்ஷனில் எடுக்கிறதான ஆப்ஷன்ஸ் ஃபியூச்சரில் நிறையா வரும். லைக் நெக்ஸ்ட் இயர் ஆப்ஷன்ஸ்லாம் சொல்கிறேன். ஃபியூச்சரில் ஒரு மெகா ஆக்ஷனில் இந்த மாதிரி 2 பேசர் ஸ்ட்ராட்டஜி இருக்கும்போது நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு ஓவர்சீஸ் ஃபாஸ்ட் பவுலர்ஸில் இருக்குது. ஸோ அங்கெல்லாம் கொஞ்சம் காஸ்ட் கட்டிங் பண்ணலாம். ஸோ அப்போ ரேர் ஸ்கில் செட் இருக்க இந்தியன் பிளேயர்ஸ் மேலே ட்ரஸ்ட் பண்ணி அவங்க மேலே கோரை செட் பண்ணலாமோ. ஸோ அதனால தான் இந்த மாதிரி ஒரு கார்த்திக் சர்மா, ஒரு பிரசாந்த் வீர் மாதிரி கொஞ்சம் ரேராக இருக்கிற ஸ்கில் செட் பிளேயர்ஸை நிறைய காசு போட்டு எடுக்கிறாங்களான்ற மாதிரி யோசிக்க தோணுது. ஸோ ரேர் ஸ்கில் செட் பிளேயர்ஸை ரீட்டைன் பண்ணிட்டு இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக இப்போ ஓவர்சீஸ் பவுலர்ஸ்லேயே உங்களுக்கு 3 பேர் எடுக்கலான் இருக்கும்போது உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் எக்கச்சக்கமாக இருக்கும் ஆப்ஷனில். ஸோ இது இந்த ஒர்க் மட்டும் இல்லாமல் கோயிங் ஃபார் ஃபியூச்சரில் இந்த மாதிரி சிஎஸ்கே ஸ்ட்ராட்டஜி பிவட் பண்ணுறாங்களான்னு பார்க்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஸோ கைஸ் இதுதான் இந்த வருஷத்துக்கான சிஎஸ்கேயோட ஸ்குவாட் ரிவ்யூ. உங்களுக்கு கம்ப்ளீட்டாக பிளேயிங் 12 பார்த்தாச்சு. தென் ஒரு பிளேயரோட ஸ்ட்ரென்த்ஸ் என்ன, வீக்னஸ் என்ன, எந்த பவுலிங் வெரைட்டி அகேன்ஸ்ட் தடுமாறி இருக்காங்கன்ற மாதிரிலாம் பார்த்தாச்சு. உங்களோட பவுலர்ஸும் எந்த ஃபேஸில் நல்லா போடுவாங்கன்றதையும் பார்த்தாச்சு. அண்ட் என்னோட மேஜர் அப்சர்வேஷன் சிலது இந்த வருஷம் நான் சிஎஸ்கே கிட்ட வாட்ச் அவுட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குன்றதையும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஓவரால் உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். சப்போஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஹை பட்டனையும் தட்டி விட்டுருங்க. உங்களோட சிஎஸ்கே ஃப்ரெண்ட்ஸ் ஜென்ரலாக இந்த மாதிரி டேட்டா நம்பர்ஸ் மேலே இன்ட்ரெஸ்டாக இருந்தாலும் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க கைஸ். அண்ட் உங்களோட பிளேயிங் டூல் எப்படி இருக்கும் அண்ட் இந்த வருஷம் சிஎஸ்கே கிட்ட நீங்கள் எதிர்பார்க்குற சில விஷயங்கள் என்னன்றதையும் மறக்காம கீழே மென்ஷன் பண்ணுங்க கைஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. அடுத்த வீடியோ பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அகைன். டேக் கேர், பை பை.